இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் 3 லட்ச ரூபா வரைய கடன் வாங்குனீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.5 லட்ச ரூபா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணாலே போதும். இந்த ஸ்கீமில் நீங்கள் யாரெல்லாம் பெனிஃபிட் அடையலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வரைய வந்து கொடுக்குறாங்க. எல்லா பிரிவினருக்குமே இதில் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இது வந்து யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் தொழில் முனைவோருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த பிஸ்னஸை புதுசாக பண்ணாலும் சரி அல்லது பிஸ்னஸ் ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இந்த லோன் அப்படிங்கிறத அவங்க வாங்கலாம். உத்யோகினி ஸ்கீம் ஃபார் உமன். இந்த ஸ்கீமில் மெனி ஸ்பெஷல் ஸ்கீம் இருந்தாலும் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% சப்சிடி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பொறுத்தவரை இந்த லோன் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான பிரத்யேகமாக வெப்சைட் ஒன்று வந்து இருக்குது. அதில் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த லோனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் ஃபுல்லாக நம்ம வந்து இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்கும்போது உங்களுக்கு இதை பற்றின புரிதல் அப்படிங்கிறது இன்னும் நிறையவே வரும். இதில் கிட்டத்தட்ட 88 டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த 88 டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு பட்டியல் வச்சுருப்பாங்க. அதில் அவங்க வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். அப் டு 3 lakh வரைய லோன் கொடுக்குறாங்க. நோ லோன் லிமிட் ஃபார் டிசபிள்டு உமன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, விடோஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் பிஸ்னஸை பொறுத்து உங்களோட எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி 18 வயசுலேருந்து 55 வயது வரை இருக்கக்கூடியவங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பட்டியலிட்டிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து பெண்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு வந்து கிடையாதுங்க. நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லோன் வந்து உங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்கிக்கலாம். அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இதில் வந்து என்டர்பிரினர்ஸ் அண்டு பிஸ்னஸ்மேன் ஸ்டாண்ட் ஆன் த ஓன் ஃபீல்ட், அவங்க சொந்த கால நிற்கணும்னு நினைக்கிற பெண்களுக்காக இந்த ஸ்கீம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இது வந்து ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லேட்டராக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. பல்வேறு விதமான பேங்க்கில் இந்த ஸ்கீம் கிடைக்கிது. பேங்க் மட்டும் இல்லாமல் வந்து ப்ரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் அண்ட் நான் ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சி இருக்குது பார்த்திங்கன்னா, அவங்களும் இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸலண்ட்டாக தற்பொழுது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம். பெண்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இதில் வந்து 50% சப்சிடி வந்து கிடைக்கும். நீங்கள் 3 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்கன்னா 1.5 லட்ச ரூபா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஃப்ரீயாக இருக்கும், சில பேர் வந்து 10% 12% வரை வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து லாபம் வந்து கிடைக்க போகுது. டிசபிள்டு, விடோஸ், ஹெல்ப் உமன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அது தவிர்த்து இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் வந்து 10% 12% பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து 30% வந்து சப்சிடி வந்து இந்த கேட்டகரி கொடுக்குறாங்க. அதுவே வந்து டிசபிள்டு, விடோஸ், தலித் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 50% வந்து சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்றாங்க. மேக்ஸிமம் 3 lakh வரைய வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லோன் வாங்கியிருக்கக்கூடாது. அப்படி வாங்கியிருந்தாலும் வந்து அவங்க கரெக்டாக வந்து பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம இதை வந்து டீட்டெயில்டாக இப்போ வந்து பார்க்க போகிறோம். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது. இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட், கவர்மெண்ட்டுடைய வெப்சைட். உத்யோகினி ஸ்கீம்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் கொண்டு வருவதற்காக வந்து உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அதுவும் பெண்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இதில் பெனிஃபிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போகும்போது இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டி யூனிட் காஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமம் 1 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். இவங்களுக்கு 50% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. 50% வந்து அவங்களுக்கு வந்து தள்ளுபடி வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்கம் லிமிட்
ஃபேமிலியோட இன்கம் லிமிட் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாக்குள்ள வந்து இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் யூனிட் காஸ்ட் வந்து 3 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 30% வந்து சப்சிடி பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து 90,000 இருக்குது பார்த்தீங்களா, அதுவரை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்க சொல்கிறாங்க. வித்து வந்து இடிபி ட்ரைனிங் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு வந்து இருக்குது. மேலும் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, கைட்லைன்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை வந்து பெண்களுக்கு மட்டும் தான் இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1.5 லட்ச ரூபாய்க்கு கீழே வந்து வருமானம் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது யார் யாருக்குன்னா ஜென்ரல் அண்டு ஸ்பெஷல் கேட்டகரிஸ். அதே மாதிரி நோ லிமிட் ஆன் ஃபேமிலி இன்கம் ஃபார் விடோஸ் அண்ட் டிசபிள்டு பர்சன்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா 18 to 55 வயது வரை. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் எப்படி இருக்குது, எந்த இடத்துல போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னோம். இந்த லிங்க்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஷுட் நாட் டிஃபால்ட், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின லோனில் ஏதாவது டிஃபால்ட் இருக்கக்கூடிய கட்டாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த லோன் வந்து கிடைக்காது. அதே மாதிரி இதில் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் ப்ரியாரிட்டி யார் கொடுக்குறாங்க, ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஆப்ஷன். அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் இருக்குது. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் லோன் எடுக்கிறீங்கன்னா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு வந்து போங்க. அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், இந்த ஸ்கீம் அந்த பேங்க்கில் இருக்குன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி வந்து நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டெப்டி டைரக்டர் அல்லது CDPO சொல்லக்கூடிய இந்த ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த லோன் ஆஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. இது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் வெப்சைட், அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணால் ஆன்லைனில் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு செலெக்ஷன் கமிட்டி தனியாக வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் கமிட்டி எக்ஸாமைன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷனை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லோன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் அல்லது KSFC அஃபீஷியல்ஸ் வில் பி வெரிஃபை ஒரு டாக்குமெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ். உங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து தேவைப்படுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் லெட்டர் டு தி அந்த கார்ப்பரேஷன் யார் வழங்குறாங்களோ அந்த பேங்க்கு வந்து இந்த லெட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளையர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் வந்து ஒரு மிஷினரி வாங்குறீங்க, எக்யூப்மெண்ட் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அப்படின்னா வந்து ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து அந்த சப்ளையருக்கு வந்து அமௌண்ட் போகிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. எல்லாமே வந்து நீங்கள் லோன் ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணக்கூடியது. டாக்குமெண்ட் என்ன தான் தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பெறுவதற்காக என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ரேஷன் கார்டில் வந்து ஓட்டர் ஐடி தேவைப்படுது. ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது, ஃபேமிலியோடைய ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. மெஷினரி எக்யூப்மெண்ட் இல்லை அதர் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வாங்கணும்னா அதுக்கான நீங்கள் வந்து கொட்டேஷன் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் சர்வீஸ் பேஸ்னால் அது வந்து வராது. இது வந்து அவங்க கொடுத்துருந்த ஒரு முக்கியமான ஸ்கீம். ஃபஸ்ட்டு கர்நாடகா லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மத்திய அரசும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உத்தியோகினி ஸ்கீம், உத்தியோகினி யோஜனா அப்படிங்கிற பேர் அழைக்கப்படுது. இதுக்கு அப்ளை பண்ணணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இந்த பேஜில் போய் பாருங்கள். அஃபீஷியல் லிங்க் இதுதான். இவங்க சொல்லக்கூடிய மாதிரி ஃபாலோ பண்ணி போங்க. இதில் FAQவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் ஹூ இஸ் எலிஜிபிள் ஃபார், இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்காங்க. சில பேர் ஃப்ரீயாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சில பேருக்கு 6ல் இருந்து 12% வரை இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரீபேமெண்ட் பீரியட் வந்து டவுட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து 36 மாதம் வந்து ரீபேமெண்ட் பீரியட், மேக்ஸிமம் 6 மாதம் வரையும் கொடுக்குறாங்க. மெமரண்டம் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு தான் இதை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமில்
அர்பனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பாங்களா, சிட்டிலேருந்து வரக்கூடியவங்களும் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் 18லேருந்து 55 வயது வரை நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து கோஅப்ளிகண்ட்டோடைய ஏஜ் லிமிட் வந்து தேவை கிடையாது, எவ்வளோ வேணால் இருக்கலாம். கோஅப்ளிகண்ட்னா 2 பேர் சேர்ந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி இருக்குது. நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஐசியில் போயிட்டு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை வந்து நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய டிஐசி ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும், இடிபி ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. இல்லை எம்எஸ்எம்இயில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹவு லாங் டஸ் இட் டேக் ஃபார் தி லோன் டு சாங்ஷன் அண்டர் உத்யோகினி ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ் வந்து ஆகுங்க. 15 நாளில் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது லோன்லாம் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு 15 நாள் ஆகும். இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா வெப்சைட்டில் போய் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வாங்க, பார்த்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸில் போங்க. உங்களுடைய டிஐசி சென்டர் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஐசி சென்டர், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படிங்கிறது கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை பேங்கை போய் அப்ரோச் பண்ணுங்கள். பேங்கில் வந்து உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்கள் டிஐசி சென்டருக்கு போங்க. டிஐசி சென்டர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து தமிழக அரசு வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு தனியாக வந்து டேரக்டர் இருப்பாங்க, அதே மாதிரி ஏடி இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை டேரெக்டாக எங்கேயுமே ஒர்க் ஆகலைன்னா டேரெக்டாக நீங்கள் சென்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இடிபி ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இடிபி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க, அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் போகணும் நண்பர்.